எடப்பாடி அவர்களே, மனசாட்சியோடு பேசுங்க. உங்கள் எஜமா மாதிரியே போய் பேசுகிறீங்க. தொடர்ந்து பேசுகிறீங்க. பிரச்சனை இல்லை, விடுங்க. பழிக்கு போயிடுச்சு உங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் தமிழக மக்களை முட்டாளுக்கு பார்க்குறீங்க பாருங்க. இத்தோட பெரிய முட்டாள்தான் எதுவுமே இருக்காது. மக்களை முட்டாளாக்க முடியாது. சில படிப்பறிவு இல்லாதவங்க, விஷயம் தெரியாதவங்கள நீங்கள் உசிப்பிடலாம். மின்சாரம் கிட்ட ஏறிச்சு, மக்கள் மேலே சுமை ஆயிடுச்சு, திமுக அரசு, விடிய அரசு, என்னென்ன பேசலாம் நீங்கள். ஆனால் முட்டாளாக மாட்டோம் யாரும். தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கும் சொல்கிறோம், தெளிவாக இருக்காங்க மக்கள். இன்றைக்கி மின்கட்டம் வேறு காரணம் யார்? நீங்கள் தான். உண்மை இல்லையா? உங்கள் பிரதேசத்தில் அம்மா கூட வந்து இந்த விஷயத்தை ஒத்துக்கலை. நம்மோட பல விஷயத்தில் வந்து அவங்க முரண்படுறாங்க, அது வேறு. ஆனால் தமிழக நலன் வரும்போது அவங்க வந்து தைரியத்தோடு நின்னாங்க, எதிர்த்து நின்னாங்க, உண்மையோடு நின்னாங்க. உங்களை மாதிரி பண்ணல. அதனால் அந்த அம்மா மேலே எங்களுக்கு எப்பவுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் அடிமையாக இருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் பண்ணீங்க. உதயமின் திட்டத்தில் சைன் போட்டிங்க. உங்கள் அம்மா போட்டாங்களா? ஒத்துக்கல அந்த விஷயத்த. ஏன்னா தமிழக மாநிலத்துக்கு எதிரானது. மாநில உரிமை பறிக்கப்படும் நினச்சாங்க. நீ தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தீங்களே. ஒன்றே ஒன்றில் தரல. நல்ல நேரம் தமிழ்நாடு உங்களுக்கு கிடையாது இல்லையா? எந்த அதோட எழுதி கொடுத்து வந்திருப்பீங்க, நீங்களே வச்சுங்கன்ற மாதிரி. நீங்கள் சைன் போட்டிங்க, எல்லாத்தையும் சைன் போட்டிங்க. என்ன சைன் போட்டிங்க? சிஏக்கு சைன் போட்டிங்க. இந்த மின்சாரத்துக்காக சைன் போட்டு வந்தீங்க, உதயமின் திட்டத்துக்காக. அதில் ஷரத்து இருக்குல்ல, அதில் இந்த ஒரு ஷரத்து ஒன்று தானே, வருஷத்துக்கு முறை மின் கட்டணம் ஏற்றணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? இப்படி படித்து பார்த்து சைன் போட்டிங்களா, இல்லை தூக்கெழுத்து போட்டிங்களா, இல்லை கைக்கெல்லாம் உதிரி ஏதோ ஒன்று போட்டிங்களா? தப்பிச்சா போதும்னு போட்டிங்க. அதில் தானே ஷரத்து இருக்குது, வருஷத்துக்கு முறை ஏற்றணும் சொல்லி. இல்லைன்னா மாநிலத்துக்கு தர நிதியை வந்து பறிப்போம், கொடுக்க மாட்டோன்னு இருக்குல்ல ஷரத்து. நீங்கள் அதுக்காக போடல, மாநிலத்துக்காக வர நிதியெலாம் போடல, உங்கள் நிதி தப்பிக்கணும்னு போட்டிங்க. தயவுசெஞ்சு மக்களை முட்டாளாக்காதீங்க. சும்மா வந்து நாங்கள் மின்சாரத்துக்கு கட்டணம் ஏற்றிட்டாங்க, நான் மக்களுக்கு பாடுபடுறோம், அதை நான் போராட்டம் நடத்துகிறோம். இப்போ கூட உங்களுக்கு ஊசி போட்டது உங்கள் ஐயா தான். உங்கள் எஜமா ஊசி போட்டது. அதனால் தயவு செஞ்சு முட்டாளாகாதீங்க. இதோட பெரிய முட்டாள் தான் எதுவுமே கிடையாது. மக்கள் முட்டாள்னு பாருங்க. இதோட பெரிய முட்டாள்தனமே கிடையாது. தயவு செஞ்சு முட்டாளாக்காதீங்க.